அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆர் வேர்ஹவுசிங் ஆஃப் காட்டன். ஸோ இது என்ன ஸ்டோரேஜ் ஆர் வேர்ஹவுசிங் ஆஃப் காட்டன், எதுக்காக இப்ப நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/7/2022 பிறகு இதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து அப்ளிகபிள் ஆனிச்சு. அதாவது இந்த வேர்ஹவுசிங் ஆர் ஸ்டோரேஜ் ஆஃப் காட்டன் வந்து எக்ஸம்டட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எக்ஸம்டடா இருந்தது. ஓகே, அதை பத்தி தான் இந்த கிளாரிஃபிகேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் 177ல சர்க்குலர்ல 3rd August 2022 இஷ்யூ பண்ணியிருந்த அந்த 177 சர்க்குலர்ல ஃபர்ஸ்ட் என்ன எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் ஆர் வேர்ஹவுசிங் ஆஃப் காட்டன் இன் பால்ட் ஆர் ஜிண்ட். ஸோ பால்டோ அல்லது ஜிண்டோ இருக்கக்கூடிய இந்த காட்டனை என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கா டாக்ஸ் இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஓகே, என்ட்ரி நம்பர் 24B. இந்த என்ட்ரி நம்பர் 24, அதாவது சீரியல் நம்பர்னு கூட சொல்லலாம். சீரியல் நம்பர் 24B ஆஃப் நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 இஷ்யூ பண்ணது வந்து 26/8/2017. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா எக்ஸம்டட் சர்வீசஸ் பத்தி சொல்லப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன். அப்ப எதெல்லாம் எக்ஸம்டட் சர்வீசஸ், ஜிஎஸ்டில இருந்து எதெல்லாம் எக்ஸம்டட் சர்வீசஸா கருதப்படுகிறது, எதெல்லாம் எக்ஸாம் சர்வீசஸா இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறது தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017. இந்த 12/2017ல 24B அப்படிங்கிற இந்த சீரியல் நம்பர் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஆர் கோல்டு ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஐட்டம், அதாவது வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியான ஐட்டத்தை பத்தி அதுல பேசப்படுகிறது. ஸோ அப்படி பேசப்படும் போது இதுல இந்த காட்டன், அதாவது காட்டன் ஆஃப் வேர்ல்டு காட்டன் ஆர் ஜிண்ட் காட்டன் கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரம் 1/7/2017 இருந்து 18/7/2000 ப்ரியர் டு 18/7/2022 அப்படின்னா என்ன அர்த்தம், 17/7/2022 வரைக்கும் ட்ரீட் பண்ணிருக்கோம். அப்போ 17/7/2022 வரைக்கும் நீங்க இது வரைக்கும் டாக்ஸ் கட்டல அப்படின்னா அது எக்ஸாம்ட் சர்வீசஸா கருதப்பட்டு இருக்கு இது வரைக்கும். அப்போ 18/7/2022 இருந்து இனிமே வரக்கூடிய 18/7/2022 இருந்து நீங்க காட்டனை, அது பால்டா இருக்கலாம் அல்லது ஜிண்ட் காட்டனா இருக்கலாம், அதை நீங்க வேர்ஹவுஸோ இல்ல ஸ்டோரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வேர்ஹவுசிங் ஸ்டோர் பண்ணக்கூடிய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு வந்து எக்ஸம்டட் சர்வீசஸ் இல்லை. அப்ப ஸ்டோரேஜ் ஆர் வேர்ஹவுசிங் ஆஃப் இந்த காட்டன் அந்த பண்ணக்கூடிய சர்வீசஸ்க்கு வந்து இனிமே எக்ஸம்டட் சர்வீசஸ்க்கு கீழே வராது. அதாவது 24B ஆஃப் ஷெட்யூல், அதாவது 24B ஆஃப் நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 நாட் அப்ளிகபிள் டு தம். அவங்களுக்கு இந்த 24B நோட்டிபிகேஷன் நம்பர் செல்லாதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க எப்ப இருந்து அவங்க பண்ணணும், எப்ப இருந்து அவங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலங்களில் 18/7/2022 இருந்தே 18/7/2022 இருந்து அவங்க அந்த சர்வீசஸை தொடர்ந்தாலோ அல்லது புதுசா உருவாக்குனாலோ அவங்க அந்த சர்வீசஸ்க்காக ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அப்ப ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறப்போ இட் மீன்ஸ் வாட், அவங்க ஆல்ரெடி என்ன இது வரைக்கும் சர்வீசஸ் பண்ணாங்களோ அது எக்ஸாம்பிள் சர்வீசஸா இருந்ததை வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பிஃபோர் 18/7/2022 முன்னாடி வரைக்கும், முன்னாடி வரைக்கும் ஒரு வெஜிடபிள்ஸாவோ அல்லது ஒரு ஃபைபராவோ தான் இந்த காட்டனையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 18/7/2022 பிறகு இதை வெஜிடபிள்ஸாவோ அல்லது ஃபைபராவோ ட்ரீட் பண்ணல, இது ஒரு தனி கமாடிட்டியாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை ஸ்டோரேஜோ அல்லது வேர்ஹவுசிங்கோ பண்ணக்கூடிய சர்வீசஸ்க்கு வந்து முழுமையாக டாக்ஸ் வரும். இது எக்ஸம்டட் சர்வீசஸ் கீழே வராது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை இது சம்பந்தமான கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.